நம்ம சேனல் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, எந்த பக்கம் திரும்பினாலும் ஜோ மூவி ஹீரோயினி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா டெமோ உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த டிராயிங் தான், அதாவது ஜோ மூவியில் இருக்கக்கூடிய அந்த ஹீரோயினியோட டிராயிங் ஃபோட்டோ தான் வரைய போகிறோம். ஸோ டிராயிங் வரைகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னாக்கா, நம்ம டவுன்லோட் பண்ண அந்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து நார்மலாக நம்மளோட ஃபோனோட எடிட்டில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அதில் வந்து ஒரு ஷார்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஷார்ப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஷார்ப் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். ஸோ இப்போ கிளியராக இருக்கிறப்போ நம்ம வரைகிறப்போ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி வரைகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் எந்த ஃபோட்டோ வரைகிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அவுட்லைன் வரைய ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஒரு சின்ன A5 சைஸ் அந்த ஸ்கெட்ச் புக்கில் தான் நான் வரைய போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஒரு கோடு போட்டு அந்த பேப்பரை வந்து சென்டரில் ஒரு கோடு போட்டு 2ஆக பிரிப்போம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு சின்ன மார்க் வச்சுக்கிறேன். தலைக்கான மார்க்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண் வந்து எங்கே வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரேண்டமாக ஒரு மார்க் வச்சு இந்த இடத்துல ஒரு கோடு ஒன்று போட்டுக்கிறோம். ஸோ கண்ணோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு சின்ன ஒரு கோடு வந்து ரேண்டமாக தான் போடுறேன். உங்களுக்கு சைஸ் பெருசாக வேணால் போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன, அதாவது ஃபேஸோடைய லைன். ஸோ இந்த ஃபேஸோடைய லைன் மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். மற்றதெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வரைக்கும் நம்ம ஒரு சின்னதாக மார்க் வச்சுக்கலாம். ஃபேஸ் இதுக்குள்ளே வரும் அப்படிங்கிற ஒரு கம்போசிஷனுக்காக. இப்போ நம்ம வரைய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து லெஃப்ட் கண்ணிலேருந்து வரைவோம். எப்பவுமே அதே தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதில் தான் அதே ஃபாலோவிங் தான் இங்கேயும் பண்ணியிருக்கோம். ஸோ லெஃப்ட் ஐ வரைஞ்சிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணி அதை தொடர்ந்து ரைட் ஐ வரைஞ்சி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கேல் மார்க்கிங் மெத்தட் பற்றி நான் வந்து இந்த நம்மளோட சேனலில் வீடியோ போட்டிருப்பேன். உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் வந்து பார்த்து ஸ்கேல் மார்க்கிங் மெத்தடில் எப்படி அவுட்லைன் போடுறதுன்ட்டு நல்லா க்ளீனாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த டிராயிங்க்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்கேலை வச்சு நம்ம வந்து ஒவ்வொரு பார்ட்டையும் மார்க் பண்ணி அதை வந்து போட வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி பார்ட்டாக கூட நான் வந்து அதை வந்து ஒரு நோஸ் எப்படி வரையணும், ஐ எப்படி வரையணும், லிப்ஸ் எப்படி வரையணும்னு சொல்லிட்டு தனித்தனி பார்ட்டாக கூட நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மெத்தட் யூஸ் பண்ணி தான் நான் இந்த அவுட்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அதாவது ஸ்கேல் மார்க்கிங் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு எக்ஸாக்டாக வந்து அந்த அவுட்லைன் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிச்சுட்டு அவுட்லைன் டார்க் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த சார்கோல் பென்சில் வச்சு தான் நான் வந்து இந்த டிராயிங்க்கு வந்து ஷேட் பண்ண போகிறேன். ஸோ சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணுறப்போ அந்த கிராஃபைட் பென்சில் மேலே சார்கோல் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாது, நல்லாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து அழிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு எரேசர் வச்சு லைட்டாக அழிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணி அந்த ஹேரோடைய லைன் வந்து எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேரக்ஷன் போட்டுட்டு ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் டார்க்காக போட்டுட்டு அப்புறம் வந்து ஒரு பிளண்டிங் ஸ்டம்ப் எடுத்து அதை வந்து ஸ்மச் பண்ணிக்கிறேன். ஸோ பிளண்டிங் ஸ்டம்ப் வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்போ இந்த டிராயிங்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஏற்கனவே நம்ம கிராஃபைட் பென்சில் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பென்சில்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தொடச்சிட்டு, அதாவது அந்த எமர் ஷீட்னு இருக்கும் இல்லையா, அதில் வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பிளண்டிங் ஸ்டெம்பெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி சார்கோல் பென்சிலுக்குலாம் பிளண்டிங் வந்து பார்த்திங்கனாக்கா பிளண்டிங் ஸ்டெம்ப் யூஸ் பண்ணுறப்போ ரொம்பவே க்ளீனாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டிராயிங்லலாம். இப்போ லிப்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டேரெக்டாக அந்த பென்சில் வச்சு லைட்டாக சைடில் வந்து ஷேடிங் கொடுத்துட்டு, அதாவது சார்கோல் பென்சில் வச்சு ஷேடிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அது ஷேட் பண்ணுறப்போ அந்த பிளாக் வந்து நமக்கு வந்து நல்லா கிடைக்கும். இப்போ அந்த கிராஃபைட் பென்சிலுக்கும் அந்த சார்கோல் பென்சிலுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டே அதுதான் ஷேடிங் பொறுத்த வரைக்கும். அதாவது நம்ம கிராஃபைட் பென்சில்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அது கொஞ்சம் லைட்டாகவும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப கிளாரும் அடிக்கும். இப்போ நம்ம சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணுறோங்கிற பட்சத்தில் இதோட ரியாலிட்டி வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ நான் இது ஷேட் பண்ணியிருக்கிற அந்த விதத்தெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா பியூர் பிளாக்காக வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த என்னோடய ஃபோனோட கேமரா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறதால உங்களுக்கு கொஞ்சம் கலராக கூட தெரியலாம். அதாவது சேச்சுரேஷன் கொஞ்சம் அதிகமாக தெரியலாம். ஸோ இதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற DSLR கேமராவில் நம்ம வீடியோ எடுத்தோம் அப்படின்னாக்கா அதோட அந்த குவாலிட்டி வந்து உங்களுக்கு அப்படியே தெரியும். அந்த சார்கோலோடைய அந்த பிளாக், அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டில் நம்ம அந்த ஃபோட்டோ வரைகிறோம்னா ஸோ அதோட பிளாக் வந்து தெரியும். அதுக்கப்புறம் நான் அந்த டிராயிங் வரைஞ்சி முடிச்சுட்டு கொஞ்சம் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4B பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்கின்னுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் 4B பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆர்ட்லைன்ந்து. ஸோ ஃபைனலாக நமக்கு கிடைச்ச வந்து ரிசல்ட் இது தான். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஹீரோயின் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டிராயிங் வீடியோ வரையணும் அப்படின்னாக்கா நீங்கள் அதை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அந்த மாதிரி டிராயிங் வீடியோ நீங்கள் அதை கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா போடலாம்.